ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய் கூட்டு பண்ணலாம். ஒரு வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி தாளித்து விட்ருக்கேன். கடுகு போட்டு எண்ணெய் ஊற்றி அது நல்லா ஒரு ப்ரௌனாக வந்ததும் ஸ்லைஸாக 2 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு, வெங்காயமும் தக்காளியும். இந்த டைமில் வாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி. மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு துண்டு தேங்காயும், ஒரு ஸ்பூன் ஜீரகமும், ஒரு தக்காளியும் அரைச்சி வச்சுருக்கோம் நைஸாக, அது சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் வேகட்டும். நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போது மிக்சியை கழுவி அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 3 முருங்கைக்காவும் ஒரு உருளைக்கிழங்கும் வெட்டி வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் முருங்கைக்காய் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முழுகில் அளவு தண்ணி வச்சிட்டோம்னாக்கா தண்ணி வற்றவும் முருங்கைக்காயெல்லாம் வேகவும் கரெக்டாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், ஒரு 1/2 டம்ளர். அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கும் நல்லா வந்துருச்சு பாருங்கள். இப்படியே கூட்டு மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம், இன்னும் ட்ரை பண்ணணுன்னாலும் ட்ரை பண்ணலாம். இன்னும் ட்ரை பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும், இப்படியே வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கலர் மாதிரி. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியது. ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம்.